ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக்லெஸ் காஃபி கேக் பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். காஃபி பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு பேனை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருங்க. நம்ம உப்பெல்லாம் சேர்த்து செய்வோம்ல, அது மாதிரி பண்ண வேணாம். அதை விட ரொம்பவே ஈஸி. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே கேக்குக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். 1/2 கப் பால், காய்ச்சின பால் எடுத்துருக்கேன், ஆறின பால். அதை வந்து 2-3 ஸ்பூன் அப்படியே சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாகவே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணலாம், அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கட்டி விழுகாமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பால். இப்போ திருப்பி 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த நாட்டு சர்க்கரையும் அந்த காஃபி தூளும் நல்லாவே கரைஞ்சி லிக்யூட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர்னாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே நல்லாவே கரைஞ்சிருச்சு. காஃபி தூளும் நாட்டு சர்க்கரையும் நல்லாவே கரைஞ்சி லிக்யூடாக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. பட்டரை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் சேர்த்திங்கன்னா. அதனால் எண்ணெயே சேர்த்துக்கங்க. 1/4 கப் சேர்த்துக்கங்க. நான் சொல்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரேஷியோ. கேக் வந்து நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அதில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/4 கப் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன், 1/2 கப் வந்து பால் எடுத்திருக்கேன். இதுதான் கரெக்டான ரேஷியோ. இதே அளவுக்கு எல்லாமே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். அப்போ தான் கேக் வந்து நல்லா ஒரு பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன், ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே. இப்போ அதில் பால் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சேர்த்துருப்போம்ல, மீதி இருக்கிற பாலை வந்து இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன்னு. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இதே மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கேக் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ கேக் மோல்டில் வந்து இப்போ எண்ணெய் தடவிக்கலாம். ஃபுல்லாகவே தடவிக்கங்க எங்கே பார்த்தாலும். தடவிட்டு அதில் இப்போ இந்த மாவு வந்து சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கும்ல, இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். கரெக்டாக இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாகவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே மாதிரி லைட்டாக அப்படி அமுக்குனிங்கன்னா அப்படியே எல்லாம் ஃபுல்லாக செட் ஆகிடும். மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க. மேலே பாதாம் பருப்பு இல்லை பிஸ்தா பருப்பு எது வேணாலும் வைக்கலாம். இல்லை டூட்டி ஃப்ரூட்டி கூட வைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம்ல, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சிடலாம். இதை வச்சுட்டு அப்படியே மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 45 நிமிஷம் இல்லைனா ஒரு 50 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் 50 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் கூட ஒட்டியிருக்காது. அது மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக ஆகிட்டுன்னு அர்த்தம். கேக்கு நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் பிளேட்டில் அப்படியே கவுத்திங்கன்னா அப்படியே டீமோல்ட் ஆகிடும். நான் அது மாதிரி தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நான் கேக்கை வந்து கட் பண்ணி காட்டுறேன்.
ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியுதுல ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் செஞ்சோடனே காலி பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.